கர்த்தர் கொடுத்த நல்ல ஓய்வு நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நாமத்தை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே கர்த்தர் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக கொண்டு வந்து சேர்த்தின கிருபைக்காக தொடர்ந்து நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலும் ஒரு வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 29வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 29:1 வசனம். ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. இங்க 2 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களுடைய உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கட்டளை கர்த்தர் எங்க கொடுத்திருக்காரு? ஓரேபிலே ஆண்டவர் முதலாவது மோசேக்கு கட்டளை கொடுக்கும்படியாக தன் ஜனங்களை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் முதலாவது ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதுதான் நாம முதலாக தேவன் நம்முடைய வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த போது ஜனங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயின் வழியாக முதலாவது ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது எங்க வச்சு கொடுத்தாரு? கிதியோன் எங்க வச்சு கொடுத்தாரு? எங்க வச்சு கொடுத்தாரு? கவனிக்கணுங்க, சரியா? எங்க வச்சு கொடுத்தாரு? ஓரேபிலே முதலாவது கட்டளையை அங்கே கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 2வது ஆண்டு சொல்றாரு, மோவாப் தேசத்திலே அல்லாமல் மோவாப் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளை என்று சொல்லி 2வது ஒரு கட்டளையும் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது கட்டளை எங்க கொடுத்தார்னா உபாகமம் 5வது அதிகாரத்துல அதை குறிச்சு போட்டிருக்குது. வாசிக்கலாமா? உபாகமம் 5வது அதிகாரத்துல எல்லாரையும் அவர்களை நோக்கி, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அவைகளை என்ன பண்ணுவா? கை கொள்ள கடவீர்கள். இங்க முதலாவது ஆண்டவர் சொன்ன அந்த ஓரேபிலே கட்டளையிட்ட வார்த்தைகளை இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ப முதலாவது தேவன் கொடுத்த கட்டளை ஓரேபிலே மோசேயை கொண்டு இவைகளை செய்ய கவனமா இருக்கும்படி கர்த்தரை அறிந்து கொண்டு பின்பற்றி வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது அவர்களுக்கு வருந்த வழியிலே கர்த்தர் அவர்களுக்கு போதித்த காரியங்கள். அல்லேலூயா. இது எப்ப நடந்தது அப்படின்னா நடந்து வந்த போது. அதுலதான் 16 வசனம் வாசிக்கலாம். 16 வாசிக்கலாமே. 16:5-16 வாசிக்கலாம். தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஆமா, 10 கட்டளை இப்ப ஞாபகம் வந்துச்சா? முதல்ல ஆண்டவர் எங்க வச்சு கட்டளை கொடுத்தாருன்னா ஓரேபிலே கர்த்தர் கட்டளை. இப்ப 10 கட்டளை சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படித்தானே? ஆனா 10 கட்டளை சொல்லாம ஓரேபிலே சொல்லும் போது எங்களை கொடுத்திருப்பாரா இருக்கும், நான் தான் வாசிக்கல அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா ஓரேபிலே கர்த்தர் முதலாவது தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை இருக்கு. 10 கட்டளை தான். நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 கற்பனைகளை அங்கே ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஓரேபிலே கர்த்தர் கட்டளை கொடுத்தது மாத்திரமல்லாமல் இங்கே எங்க மோவாப் அந்த தேசத்திலும் கர்த்தர் ஒரு கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கட்டளை? அதைத்தான் இந்த நாளில பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் முதல் கொடுத்த கட்டளை 10 கட்டளைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த 2வது நாளிலே கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன என்பதை உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. 29:2. எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி,
ம். எகிப்து தேசத்தில் ம், உங்கள் கண்களுக்கு முன்பாக ம், பார்வோன் எல்லா ஊழியக்காரரும் ம். இந்த தேசம் முழுமைக்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. கண்ணார கண்டீர்களே. அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க மோசே மூலமாக அங்க சொல்றாரு, நீங்க அங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தின் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காருக்கும் அவருடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. இரண்டாவது திரும்ப சொல்றார், என்னது? மோசே அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற இரண்டாவது கட்டளை என்னன்னா, நான் எகிப்திலே அந்த பார்வோனுக்கும் அந்த சேலைகளுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த தேசத்தின் குடிகளுக்கெல்லாம் செய்ததை நீங்கள் கண்ணார கண்டீர்களே. மூணாவது வசனம் வாசிக்கலாம். நான்காவது வசனம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க எல்லாம் எகிப்திலே அந்த பார்வோனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் அற்புதமாய் என்ன சிச்சித்து வாதைகளினாலும் அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த தேசத்தை பாழாக்கி உங்களை அழகாய் விடுவித்து கொண்டு வந்து நடத்திய அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படி நடத்தின போதும் ஆகிலும் கர்த்தர் உங்கள் உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சொல்றாரு, நான் இவ்வளவு அற்புதத்தை பண்ணினேன், இவ்வளவு அதிசயத்தை பண்ணினேன், இருந்தும் உங்கள் கண்கள் பார்க்கவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயம் உணரவில்லை. நீங்க எப்பவும் போலத்தான் இருக்கிறீங்க. என்னை மறந்து என்னை விட்டு என்னை தூர போய் நான் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்தேன் தெரியுமா? இந்த இப்படி நடத்தி வந்த போதும் நீங்க உங்களுக்கு கண்ணுல பார்க்கல, உணரல, இருதயத்துல உணர்வில்லாம நீங்க பழைய பிள்ளையாகவே இருக்கிறீங்க. நான் உங்களை எப்படி நடத்தினது தெரியுமா? ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம். ரெண்டாவது வசனம். வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் நீங்க கண்ணார கண்டீங்க அந்த தேசத்திலே உங்களை எப்படி அந்த பார்வோனுக்கும் ஊழியக்காரருக்கும் அவருடைய தேச முழுமைக்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டும் நீங்க இன்னும் நம்பல, நீங்க இன்னும் விசுவாசிக்கல, நீங்க உங்க இருதயத்துல இன்னும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இன்னும் பழைய பிள்ளைகளை, அதாவது இன்னும் உணர்வில்லாத பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்துல ஒரு உணர்வு கொடுக்கவே முடியல. அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லு. 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை அவர் கொடுக்கல. என்னது? உணரத்தக்க இருதயம் உங்களுக்கு வரலன்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. வசனம் தெளிவப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இந்நாள் வரைக்கும் நீங்க உணரும்படி ஆண்டவர் கிரியை செய்யவே இல்லை. நீங்க உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எதுவுமே உங்க வாழ்க்கையில நடத்திப்பிக்கல. ஏன் ஆண்டவரே, ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் நான் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அப்படி உங்களை நடத்தி வந்தேன். இப்ப எங்க வச்சு நடத்தி வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு தெரியுமா? இந்த 40 வருஷங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அதுக்கப்புறம் நடத்தி கொண்டு வந்து 40 வருஷங்கள் அவர் நடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க இன்னும் திருந்தல, நீங்க இன்னும் கீழ்ப்படியல, உங்களுக்கு இன்னும் உணரத்தக்க இருதயம் இல்லை. ஏன்னா நான் பார்வோன்னுட்டு நீங்க பாத்தீங்க, அவனை கொண்டு எவ்வளவு என்ன அதிசயங்களை செய்தேன், அவனுக்கு உங்களுக்காக எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், அவனை இல்லாம அடதம் பண்ணினேன், செங்கடலை பிளந்து அவளை எல்லாம் சங்காரம் பண்ணினேன், எல்லாம் பண்ணினேன், இருந்தும் நீங்க உணரல. அது மாத்திரம் இல்ல,
நீங்க 40 வருஷம் அவனை விட்டு நீங்க வந்தபோது நடந்து வந்து வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த போதும் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தண்ணீரையும் அப்பத்தையும் இறைச்சி எல்லாம் கொடுத்து உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன். இருந்த போதும் அந்த பாதரட்சிகள் தேயாத உங்களை பாதுகாத்து கொண்ட போதும் நீங்க இன்னும் என் மேல இன்னும் நம்பிக்கையா இல்ல, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது நம்மள சொல்ற மாதிரியே இருக்குதோ? அதான் பேசாம இருக்கிறீங்களோ? ஒருவேளை நம்மள தான் அப்படி ஆண்டவர் சொல்றாரோ? இத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு உங்களை எகிப்தில் இருந்த போது கர்த்தர் அற்புதமாய் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அப்படிதானே? நீங்க பாவத்திலும் எகிப்தின் வாழ்க்கையிலும் உலகத்தின் வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்த போது கர்த்தர் உங்களை அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒவ்வொருத்தரும் இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தேவையான சகலத்தையும் கர்த்தர் செய்து வழி நடத்தி வந்தாலும் இன்னும் கர்த்தரை நீங்கள் முழு மனதோடு பின்பற்றவில்லை, முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை, ஆராதிக்க இன்னும் தீவிரம் காட்பதில்லை. என்ன சொன்னாலும் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஊறுகாய் தொட்டுக்கிறது போல ஏதோ ஒரு தேவை என்று சொல்லி நீங்கள் நடந்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை வழி நடத்தி வந்த போது உங்களுக்கு செருப்பு தேயாதபடிக்கு, வஸ்திரங்கள் பழையதாய் போகாதபடிக்கு, இல்லாம போகும்படியாக ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு கர்த்தர் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எங்க வீட்டுல ஒரு செப்பல் தான் இருக்குன்னு சொல்றவங்க, எனக்கு வீட்டுல ஒரே ஒரு செப்பல் தான் இருக்குது, ஒண்ணுதான் இருக்கு. 2 இருக்கிறவங்க 2 செப்பல் இருக்குதுங்க எனக்கு வீட்டுல. வெளியே போறதுக்கு ஒண்ணு, வீட்டுல போறதுக்கு ஒண்ணு. ஒரு 3 செப்பல். மற்றவர்களுக்கு அதிகப்படுத்தணுமா? 4, 5 அப்படித்தானே? எவ்வளவு செப்பல்? எத்தனை செருப்பு வச்சிருக்கீங்க வீட்டுல? உங்க வீட்டுக்காரர் கேட்ட சொல்லுவாரு, உங்க மனைவி கேட்ட சொல்லுவாங்க, அப்படித்தானே? எவ்வளவு செப்பல் வச்சிருக்கிறோன்னு. அங்க ஒரு செப்பல் இருந்த போது கர்த்தரை தேயாமல் பாதுகாப்பார். இன்னும் பாதுகாத்தாராம இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை செப்பல் கொடுத்திருக்காரு? வீட்டுக்கு போறதுக்கு ஒண்ணு, பாத்ரூமுக்கு ஒண்ணு, வெளியே போறதுக்கு ஒண்ணு, அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சா போட்டு போறதுக்கு ஒண்ணு. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்கள் முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு பாதுகாப்பா, எவ்வளவு செப்பல் வாங்குறதுக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்களை எப்படி கர்த்தர் ஒண்ணுக்கு எத்தனை கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கங்க. இவ்வளவு பாதுகாத்த தேவனை உண்மையாய் பின்பற்ற வைராக்கியம் இல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க நான் எப்படி நடத்தி கொண்டு வந்தேன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனமா இருந்த போது உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த போது நீங்க அந்த இடத்துல பார்த்த அற்புதங்களையும் 3-4 வசனம் வாசிக்கலாமே. ஆகிலும் நீங்கள் அப்பம் சாப்பிடுவதில்லை. 4 வசனம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இந்நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு உணர்வில்லாத, இன்னும் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற கேள்வியோடு கூட தான் இந்த நாளிலும் அநேகர் வந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. சில கோவப்பட்டா கூட பரவாயில்ல, சொல்ல வேண்டிய சொல்லித்தாகணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லித்தாகணும். ஆமா, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணிட்டாரு, நான் சம்பாரிச்சுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் விடுதலையாக்கி இதுவரை கொண்டு வந்து நிறுத்தின அந்த தேவனை நீங்கள் முழு மனதோடு ஆராதிக்க இன்னும் நீங்கள் தீவிரம் காணிக்க. அதைத்தான் சொல்ல வரேன் நான். இன்னும் முழு மனதோடு கர்த்தரை வைராக்கியமாய் நம்ப, அவருக்கான கிரியைகளை செய்ய நீங்க இன்னும் தீவிரம் காட்டவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் அவர் கொடுக்கவில்லை. அது மாத்திரம் இல்ல, இத்தனை வருஷம் வழி நடத்தி வந்து உங்களுக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எல்லாம் இறைச்சியும் கொடுத்து பாதுகாத்து, வெயிலிருந்து பாதுகாப்ப மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்து அவர்கள் ஓரேப்பிலிருந்து கொண்டு வந்து எங்க வச்சுக்காரு, அந்த தேசம் வரை கொண்டு போயிட்டாங்க. எங்க? மோவாப் தேசம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது கானான் தான். அடுத்து கானானுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. எல்லைக்குள்ள வந்த போதும், இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த போதும் அவர்கள் இன்னும் தேவனை பின்பற்ற தீவிரம் காட்டவில்லை. இன்னும் அந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள், அவர் சிந்தைகளோ எண்ணங்களோ மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அதனால தான் கர்த்தர் திரும்பவும் மோசையை பார்த்து 2வது முறையும் ஓரேபிலே சொன்ன கட்டளை அல்லாதபடிக்கு மோவாபிலே வைத்து திரும்பவும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நீ இப்பவா திருந்துவேன்னு நினைச்சேன், இன்னும் நீ திருந்தாம உன் குணத்தை காணிச்சுட்டே தான் இருக்கிற.
உன்னுடைய சிந்தையில உன்னுடைய எண்ணத்தை அதை திரும்ப திரும்ப அப்படியாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பின்பற்றி கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழுதாய் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம் உங்க வீட்டினுடைய எல்லா தேவைகளும் நான் சந்திச்சு, குடும்பத்தின் எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா தேவைகளையும் கத்து சந்திச்சு உங்களை வழிநடத்தி வந்தேன். அப்புறம் நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். அப்புறம் வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்கள் தேசத்தை பிடித்து அதை காத்தியிருக்கும் மனசையின் பாதி கோத்திரத்துக்கும் பாதி கோத்திரமாய் சுதந்திரமாய் கொடுத்தோம். அங்க நீங்க எகிப்திலிருந்து வந்தீங்க. வந்தபோது அங்கே ஓகும் யாரு, 2 ராஜாக்கள் அங்க எதிர்க்கிறாங்க. ஒன்னு சீகோனும் பாகோனின் ராஜாவாகிய ஓகும் உங்களை எதிர்த்தார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த நாளிலே தேசத்திலே கடந்து வந்த போது கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்துக்கு வர முடியாதபடிக்கு உங்களை அநேகர் எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பை எல்லாம் நீக்கி உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படியாக, உங்களின் தேசத்திலே குடியிருக்கும்படியாக, உங்களை பலுகி பெருகும்படியாக அந்த ராஜாக்களை தோற்கடித்து அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கட்டளையிட்டேன். அங்க ஓகுக்கும் சீகோனுக்கும் தோற்கடிச்சு அந்த தேசத்தை என்ன பண்ண உங்களுக்கு கொடுத்த. யாருக்கு? ரூபானியருக்கும் காத்தியருக்கும் மனசையின் பாதி கோத்திரத்தாருக்கும் அதை கொடுத்து. அல்லேலூயா. இப்ப கானான சுதந்திரிக்கும்படியாகத்தான் கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து 2.5 கோத்திரத்தை அங்க கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாக கொடுத்து விட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டு சொல்றாரு, இன்னும் நீங்கள் என்னை நம்பவில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட விட்ட நாட்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த ஊர்ல இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், எல்லா பகுதியில இருக்கட்டும், நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து, எல்லாவற்றிலும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் வந்த ராஜாக்களை முறியடித்து அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த தேசத்தை உங்களை குடியிருக்கும்படியாக குடியேற்றினேன். இருந்தும் நீங்கள் என்னை உண்மையாய் பின்பற்றவில்லை. எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குது? சொந்த வீடு இருக்கா? வரும்போது வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எத்தனை வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம்? கர்த்தர் இந்த நாளிலே ஆமென் அநேக ஜனங்களுக்கு இல்லாத கிருபைகளை உங்களுக்கு எனக்கு. நிறைய பேர் இந்த சொந்த ஊர் இல்லை, அப்படித்தானே? இங்க வந்து கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்த வீட்டிலே தங்கி கொண்டிருக்கிறோம். சொந்த வீட்டில் தங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க குடியிருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு எல்லையை குறிச்சு அந்த இடத்துல நல்ல ஒரு வீட்டை கட்டும்படியாக, அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கும்படியாக அங்கே எதிர்ப்புகள் எல்லாம் கத்த நீக்கி உங்களுக்கு கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி ஒரு நல்ல வீட்டை கட்டும்படியாக, நல்ல இடத்தை வாங்கும்படியாக, வண்டி வாகனங்களை வாங்கும்படியாக, நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படியான சகல காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னும் ஆண்டவரே உங்களுக்கு இன்னும் 12 மொத்தம் நமக்கு எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம், அப்படித்தானே? இப்ப 2.5 கோத்திரம் தான் சுதந்திரம் அடைச்சிருக்குது, அப்படித்தானே? எத்தனை? 2.5 கோத்திரம் தான் சுதந்திரம் அடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை கோத்திரம் கிடைக்கிறதுக்கு இருக்கு? 9.5 கோத்திரம் இன்னும் சுதந்திரம் கிடைக்குது. ஆனா நம்முடைய எண்ணங்கள் இன்னும் ஆண்டவர் கொடுத்தும், ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில எல்லாம் செய்தும் கர்த்தரை இன்னும் சரியா பின்பற்றதில்லை. இருந்தாலும் கர்த்தர் கிருபையா உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொடுக்க போகிறார். இன்னும் நீங்க பெற்றது கொஞ்சம், பெறப்போக வேண்டிய இன்னும் அதிகமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் தகுதிப்பட வேண்டும். அதற்கு நீங்க உங்க தேவனை தீவிரமாய் பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு என்னது வருத்தமே அதுதான். நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லித்தான் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கொடுத்துட்டேன், இன்னும் என்னை தீவிரமாக முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நீங்க இன்னும் பின்பற்றவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. இது கொடுத்தது மாத்திரம் இல்ல, இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னும் உங்களை சுதந்திரவாளிகளை வைக்க போறேன். இன்னும் ஆஸ்வதிக்க போகிறேன். இன்னும் எல்லைகளை பெரிதாக்க போகிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுமா?
இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களா. அதுதான் கர்த்தருக்கு வருத்தமே. நீ எல்லாம் செய்யறீங்க, ஆனா செய்யறது இல்லையே. உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி நீங்கள் செய்வதில்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி நீங்கள் கீழ்ப்படிவதில்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பதில்லை. உங்களுடைய இஷ்டத்தின்படியாகத்தான் வாழணும்னு தீர்மானிக்கிறீங்க தவிர கர்த்தருடைய சித்தத்தின்படியாக, அவருடைய விருப்பத்தின்படியாக தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாம இன்னும் கர்த்தருடைய மறைவிலே வாழ்ந்து கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம், கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமா, அதுதான் உண்மை. இன்னைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பிலே, கர்த்தர் விடுதலையாக்கப்பட்ட தேசத்திலே, கர்த்தர் கொடுத்த வீட்டிலே, கர்த்தர் கொடுத்த வேலையிலே, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தோடு கூட, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றோடு கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க செவி சாயுங்கள். அதான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 9. இப்பொழுதும் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அவைகளின்படி பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி. இன்னும் கை பிடிக்கல, வெக்கப்படாதீங்க, நல்ல பக்கத்துல கைப்பிடிச்சு அவருடைய வார்த்தைகளின்படி செய்வீர்களாக. அவருடைய வசனத்தின்படி செய்வீர்களாக. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்களாக. உங்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியாதீங்க, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். செய்தா இன்னும் கொடுப்பார். ஆமா, உங்க வாழ்க்கையில இன்னும் மேலானதை சுதந்திரிக்கும்படியாய், இன்னும் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஆமென் தகுதிப்பட வேண்டும். நீங்க வாஞ்சியோடு இருக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்ப. அதுக்கு என்ன பண்ணணுமா? என்னுடைய கற்பனையின்படி நீங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கு. எல்லாம் வாங்கிட்டோம். இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் வேணும், ஆனா நீங்க சொல்றது மட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் இது. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம செய்யறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நீங்க யோசிக்கிறீங்க அப்படித்தானே. நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. சில காரியத்தை ஆண்டவனுக்கு காண்பிச்சார். என்னெல்லாம் ஓப்பனாவே சொல்லிடலாம். சில காரியத்தை யார் என்ன பண்றா, எப்படி இருக்கிறா, என்ன சிலையோட, என்ன மனநிலையோட எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஜெபம் பண்ணும்போது சிலருக்காக ஜெபம் பண்ணுவேன், சிலர் குடும்பத்துக்காக, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது சில பாரங்களை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கிறாங்க, அவருடைய எத்தப்பட்ட தாக்கத்தில் இருக்கிறாங்க, அது ஏன் அப்படி போனாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சில காரியத்தை கர்த்தர் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கும் உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற தண்ணீர் காரணமாக அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு சமூகத்தில் நிற்கிறீர்களே. அப்ப ஆண்டவர் புதிய உடன்படிக்கை பண்றார். முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணனாரு ஓரேபிலே. இரண்டாவது இது 2.5 கோத்திரத்தை சுதந்திரிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அங்கே மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். என்னன்னு, நீங்க எகிப்திலிருந்து வந்து இதுவரை கொண்டு வந்தேன், அது மாத்திரல்ல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு ஆமா ஏற்படுத்திக் கொள்ளது மாத்திரம் இல்ல, அவர் உன் தேவனாய் இருக்கும்படிக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார்.
அல்லேலூயா. எதுக்கு? அந்த எல்லா வார்த்தையின்படி நீ செய்வதற்கும், உன்னை தமக்கு சொந்த இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும், தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட கூட பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கும் உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்து. உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரி, தண்ணீர் விடுறவன், விறகு வெட்டுறவன், உன் மனைவி, உன் பிள்ளை எல்லாரும் கொண்டு வந்து எனக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். எனக்கு முன்பாக நான் உன் தேவனாய் இருக்கும்படிக்கு, உன்னை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி இதுவரை நீ செவி கொடுக்காம இருக்கிற, ஆனா இந்த நாளிலே நீ செவி கொடுப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அங்கே முன்னாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கோத்திரங்களில் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் சகல புருஷரும். அப்படின்னா எல்லாரையும் சொல்றாரு. நீங்க பார்த்து இவ்வளவு இல்ல, அவங்க இல்ல, நீயும் சொல்லாம எல்லாரும் இதுக்கு முன்பாக வரணும். அப்புறம் அடுத்த வசனம், உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் தண்ணீர் காரணமான அந்நியரா வீட்டுக்குள்ள எவன் இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து இந்த தேவனாகி கர்த்தருக்கு சமூகத்தில் நிற்கிறீர்களே என்று சொல்லி அங்கே மோசே பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல், இந்த உறுதியும் அந்த ஆணையையும் உங்களோட மாத்திரம் நீங்க பண்ணாம இந்த நாளில வந்து கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. யாரு? அவர்கள் மனைவிகள், அவர் பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், விறகுக்காரன், தண்ணீர்காரன், அதிபதிகள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நிக்கக்கூடிய உங்களோடு மாத்திரம் இந்த உடன்படிக்கை பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கல்ல, நீங்க நிக்காத கொஞ்சம் பேர் கூட எங்க இருக்கிறாங்க? பாளையத்துக்கு வெளியே நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தீட்டுப்பட்டு வெளியே இருக்கிறாங்க. சில பேர் சபைக்கு வெளியே அன்னைக்கு வராம இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இன்னைக்கு சபைக்கு நிக்கிற கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்கல்ல, கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க? வேலைக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க? வெளியில போயிருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தி தான் கர்த்தர் சொல்றாரு. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை உன் குடும்பத்தில் எல்லாரும் வந்திருக்கலாம், ஒரு சில பேர் வராம இருந்திருக்கலாம், வியாதிப்பட்டு வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம், சில சுகவீனத்துக்காக அல்ல வேற காரியத்துக்காக வெளியே போயிருக்கலாம். அவர்களோடும் நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்னன்னா, வந்திருக்கிற உங்களோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு வராமல் போன உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களோடும் நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடம் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். இங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது எகிப்திலே செய்யப்பட்ட அவருடைய அருவருப்புகளையும் அவருடைய இடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவருடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீங்க. அவங்களுடைய எல்லா தெய்வமும் தெரியும், அவங்க பழக்க வழக்கங்கள் தெரியும், அவருடைய நடைமுறைகள் தெரியும், அவருடைய விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அப்படி செய்யாம அவருடைய அருவருப்புகளையும் அவரிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவருடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் வெட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அவர் சொல்றாரு, நீங்க எகிப்திலிருந்து கடந்து வந்த போது அவர்களுடைய ஜாதிகளின் தேவனை சேவிக்க போகும்படி, அவர்களுடைய அருவருப்புகளை செய்யும்படி, அவர்களுடைய கல்லும் மண்ணும் விக்கிரகமான காரியங்களிலே கீழ்ப்படியும்படிக்கு அவர்களை இன்று நம்முடைய தேவனை கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களை இராதபடிக்கும்
நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம நினைப்போம், ஆண்டவரை தேடி வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய காலத்துல நம்ம அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே, அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே, அங்க போனா இப்படி பண்ணிருக்கலாமே. சில பேருக்கு அந்த ஆசை இன்னும் இருக்குது. என்னது, வந்ததெல்லாம் இங்க, ஆனா எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? அந்த பழைய தேவனை போயும், பழைய தெய்வத்தையும், பழைய வழிபாடு முறைகளையும், பழைய பாரம்பரியங்களையும், பழைய வாழ்க்கையையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் இங்க இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படுகிறியா இல்ல அந்த எண்ணத்தோடு நீ இருக்கிறியா? இன்னும் அந்த அந்த என்னது, அந்த தேவர்களுடைய செய்கையின்படியாக அந்த கிரியைகள் என்னது, அவர்களுடைய அருவருப்புகள், அவருடைய அருவருப்புப்பட்ட காரியம், அவர்கள் அங்கேயே அரங்கேற்றுகிற தேவையில்லாத பாவ பழக்கங்கள், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்களோடு கூட இங்க இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொன்னாரு ஆராதனை டைமில் கூட, ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும், முழு உள்ளத்தோடு ஆராதிக்க விடும். சிந்தனை அங்கு இங்கு தவற விடக்கூடாது. நம்முடைய இருதயம் அவருக்குள் நெருங்கி ஒன்றா இணைஞ்சு நீங்களும் அவரும் ஆவியில் ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்க முடியலையா, சம்திங் ராங். அதுதான் சொல்றாரு, நஞ்சையும் எட்டி முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆராதிக்க முடியாம என்னாச்சு, தடையா இருக்குதா? ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு, சிந்தையில் ஒன்று வர முடியாதபடிக்கு ஏதாவது உங்களுக்கு வேர் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா அந்த வேரை எடுத்து போடுங்க. கர்த்தரை விட்டு முதலாவது பிரிக்கிற எந்த வேராய் இருந்தாலும் அதை முதலாவது நீங்கள் நீக்கி போட. அது எந்த வேரா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கட்டும், அந்த வேரை நீங்க எடுத்து போடாம கர்த்தரை இன்னும் முழு மனதோடு ஆராதிக்க, இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு சிந்தையோடு கூட ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் வேலை வேலை வேலை, கம்பெனி, ஐயோ என்ன பண்ணாங்க தெரியலையே, இன்னைக்கு வேலைக்கு வர சொல்லிட்டு போட்டு வந்தேன், நஷ்டமாயிருமா, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இங்க வந்துட்டோமா, கர்த்தரை நல்லா பாடி, நல்லா துதிச்சு, நல்லா கர்த்தரை ஆராதிச்சு, கர்த்தரை வாயார புகழ்ந்து பாட ஆரம்பிக்க வேண்டும். இன்னும் நீங்க உள்ளத்துல இன்னும் பாட ஆரம்பிக்கல, துதிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னும் சில காரியங்கள், வேறெடுக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் உங்களுக்குள் இருப்பதனால தான் கர்த்தரை முழு மனதோடு கூட ஆராதிக்க. ஏன்னா இது பாரம்பரியமா நீங்க எங்கேயோ பின்பற்றி வந்த சில ஆதிக்கங்கள் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லது நீங்க இதெல்லாம் ஜெபிக்காதனால அந்த தேசத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொண்டு இருக்கிறது. ஏதோ சூழ்நிலை நீங்க சரியா கீழ்ப்படியாதனால உங்களுக்குள்ள அதை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு வச்சுங்களேன், நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, நீங்க நல்லா வேதத்தை வாசிக்கிறீங்க, நல்லா இது பண்றீங்க, நீங்க சேரக்கூடிய இடம், நீங்க போகக்கூடிய இடம், நீங்க எங்க வீட்டுக்கு போறோம், யாரு வீட்டுக்கு போறோம், போய் பழகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மோசமானவர்களா இருந்தா அது உங்களை சேதப்படுத்தாதபடி நீங்கள் தயாரா இருந்தீங்கன்னா உங்களை சேதப்படுத்தாது. இல்லைன்னா அது உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். சங்கீத புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாமே. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இளையதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நமக்குள்ள வந்தா ஓடி போயிடுவான். அதே சமயம் 1வது வசனம் வாசிங்களா, அதுல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமா, நீங்க எப்படி இருக்கணும்னு வேதம் தெளிவா சொல்லிக்க தெரியுமா? நீங்க அங்கெல்லாம் போகாம நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்துகிட்டு நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களால் மேற்கொள்ள முடியாது. பாவியுடைய வழியில நீங்க நின்று கொண்டு அந்த இடத்துல நீங்க போகும்போது நீங்க சரியா ஜெபிக்காம கொஞ்சம் உலக பிரகாரமான சிந்தையோடு நீங்க போனீங்கன்னா அந்த ஆவிகள் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நல்லா ஜெபிக்கிற இடம், நல்லா குடும்பத்தில் இருப்பீங்க வச்சுங்களேன். நீங்க போய் புதுசா காலேஜ்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறீங்க, ஒரு படிக்க போற இடத்துலயோ ஒரு வேலைக்கு போற இடத்துலயோ ரூம் எடுத்து தங்குறீங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட சேர்ந்து தங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பழக்க ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் நாய் மாதிரி என்ன பண்ணிட்டு, ஏய் அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவீங்க. போக 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 என்ன ஆயிரும், பழகிரும். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவீங்க,
இந்த பாவிகளோட நீங்க நின்னீங்கன்னா டெய்லி பண்ற பழக்கங்களை நீங்க பார்க்க உங்களுக்கும் ச்சே நானும் பண்ண என்ன, நானும் பார்த்தா என்ன, நானும் இதை பண்ணன என்ன அப்படிங்கிற தவறான சிந்தைகளுக்குள்ளாய் நீங்கள் கட்டப்படுவீங்க. அது ஏன்னா அவன் மேல் இருக்கிற ஆதிக்கம், அது அவன் மேல் இருக்கிற அந்தகாரம், அது உங்களையும் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்யற ஒரு வேலைக்கு போறோம், ஒரு படிக்கிற இடத்துக்கு போறோம், ஒரு குடும்பத்துக்கு நாங்க போறோம், தேவையில்லாத சம்பாஷணை என்ன பண்ணும், நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத காரியத்தை நீங்க செய்து பாருங்களேன், அதனுடைய ஆதிக்கம் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களையும் மேற்கொள்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் பாவிகளுடைய வழியிலே நீங்க நிக்க கூட. பாவி அதனால தான் யாரு நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல நீங்க உட்காரக்கூடாது. அவனும் நானும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதே பேச்சு ஆரம்பிக்கும். 10 வார்த்தை அவன் பேசுவான், நீங்க 2 வார்த்தை பேச ஆரம்பிப்பீங்க. உடனே 10 வார்த்தை வராது. என்ன வரும்? அந்த ஆதிக்கம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போறோம்னு வச்சுங்களேன், உங்க வீட்டில் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சண்டை போடுவீங்க. பார்த்துருக்கீங்களா? குடும்பத்துல உங்க பசங்க கூட சேர்ந்துட்டு, ஏண்டா நேத்து வரை நல்லா இருந்த, இன்னைக்கு சேர்க்கை சரியில்லையோ கேட்கிறோமா இல்லையா? ஏன் கேட்கிறோம்? நம்ம போகும்போது பழகிற நபர்கள் சரியில்லாத ஒரு நபர்களோடு அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஆதிக்கங்கள் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாவியோட வழியில நீ போகக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. நீ அங்க அவருடைய துர்மார்க்குடைய ஆலோசனையில அவன் சொல்லுவான், டேய் மச்சான் சாப்பிடு, நீ என்ன ஜாலியா இருக்க தெரியலையா அப்படின்னு 2-3 டைம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எல்லாம் எதிர்ப்போம், போக போக பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் தறி நிற்போம், 4வது விழுந்துருவோம். அதுதான் நடக்கும். நம்ம ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இல்லாதபடிக்கு நீங்க அசால்ட்டா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க சொந்த முயற்சியோடு நீங்க வெளியே போறீங்கல்ல, அதனால வரக்கூடிய வீழ்ச்சி. நல்லா ஜெபம் பண்றவங்க, டெய்லி பைபிள் படிக்கிறவங்க ஒரு பிரச்சனையே இல்லை, நீ எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நம்ம தான் அப்படி இல்லையே. நம்ம தான் அப்படி டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? நிசப்தமா இருக்குது. அப்படியே என்னது டெய்லி ஜெபம் பண்றீங்களா? நான் சொல்ற பாயிண்ட் நான் ஓகே சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். இல்லையா நான் சொல்ற 2வது பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். 2 காரியம் இருக்குது. வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சு ஜெபிச்சுட்டு நீங்க குடும்பத்திலிருந்து வெளியே போனீங்கன்னா உங்களை எவனும் மேற்கொள்ள முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீங்க ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம எருவு மாடு மாதிரி போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எல்லாம் வந்து ஆதிக்கங்கள் செலுத்த ஆரம்பிக்கும். பாவியுடைய வழிகளும் அவனுடைய பிரயாசங்களும் அவன் பண்ணுகிற அது என்னது, அவன் சொல்லுவான் மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லுவான், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அவன் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நீங்க கீழ்படுவீங்க. அது என்ன பாஸ்டருக்கு தெரியவே போகுது, ஆண்டவருக்கு தெரிஞ்ச மன்னிக்க மாட்டாரா? துணிகரங்கள் சில சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு சப்போர்ட் எங்களை எடுத்துக்குவீங்க, அவர் என்ன சொன்னா சொல்லிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்க நீங்கள் முற்படுவீர்கள். ஏன்னா நீங்க சரியா ஜெபிக்கிறது இல்லை, சரியா வேதத்தை வாசிக்கிறது இல்லை, சரியா தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது இல்லை. அதனால தான் அவரு சொன்னது, காலைதோறும் ஒரு கிருபை புதிதா இருக்கும். அந்த புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாம நீங்க போகும்போது உங்களுக்குள் கீழ்ப்படிதல் வராது. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு, கர்த்தர் தான் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு, இந்த தேசத்தை கொண்டு வந்து இருக்கிறாரு, இந்த 2.5 கோத்திரத்தை சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு. இருந்தும் உங்களுக்குள் உணரத்தக்க இருதயம் இல்லை, கேட்கத்தக்க காதுகள் இல்லை, காணத்தக்க கண்கள் இல்லை. நீங்க அப்படியே ஏதோ 10ஓட 1 11 வந்துட்டு இருக்கிறீங்களே தவிர இன்னும் தேவனை வைராக்கியமாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தீர்மானிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் நான் ஜெபம் பண்றது இல்லை, இன்னும் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லி நீங்க இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், இதுதான் கடின இருதயம் உள்ள உங்களுக்கு இருதயம். நான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா இன்னும் உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்லாதபடிக்கு, கேட்கத்தக்க காதுகள் இல்லாதபடிக்கு, கீழ்ப்படியத்தக்க இருதயம் இல்லாதபடிக்கு நீங்கள் கடினத்தன்மையோடு கூட இருக்கிறீங்க. ஆனா இருந்து நீங்க மாறணும் என்று சொன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸை முதல்ல விடுங்க. தேவையில்லாத வசனம் சொல்லுது என்னது? ஆமா, தேவையில்லாத பேச்சுக்கள். சங்கீதம் 1:1 அழகா சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? துன்மார்க்கருடைய ஆலோசனை. அவங்க எல்லாமே தேவனை அறியாதவர்கள், எல்லாமே தன்னுக்கு இஷ்டமானபடி செய்வாங்க. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதன்படியே நானும் செய்ய நினைச்சா அது தேவ பிள்ளைக்கு அழகல்ல, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு அழகல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எதுக்கும் நேரம் இல்லை. ஆனா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நல்ல நேரம் இருக்குது. அப்படித்தானே? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3வது வசனம். அதுலயே அவன் தான் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வேதத்திலும் தேவனுடைய சமூகத்திலும் அமர்ந்திருக்க காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வேதத்தை வாசிக்காதவங்க தயவு செய்து சொல்றேன், வேதத்தை இன்று முதல் வாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதும் அதனால தான் ஆண்டவர் சொன்னது 9வது வசனம், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு 29:9 இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அப்ப வேதத்தை வாசிக்காம நீங்க வெளியே போய் பாருங்க, எதுவும் வாய்க்காது. நீங்க ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போய் பண்ணி பாருங்க, எதுவும் வாய்க்காது. ஏதோ கர்த்தர் காக்கை குஞ்சை போஷிக்கிறது போல உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் கொடுத்து நடத்துவாரே தவிர மேலானதை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு 2 ரூபா தான் உங்களுக்கு வேணும்னா கர்த்தர் 10 ரூபா தரதுக்கு பிளான் வச்சிருப்பாரு. நீங்க ஜெபிக்காம போய் பாருங்க, உங்களை போஷிக்க வேண்டியது, அதாவது அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா, சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, பிரியாணி கொடுக்காட்டும் பரவாயில்ல, கஞ்சியா கொடுக்கணுமா இல்லையா, அதனால உங்களுக்கு என்னாச்சும் தொட்டுக்கிறதுக்கு கொடுப்பாரு, ஏதாச்சும் அரை வயிறு நினைச்சது கொடுப்பாரு. நீங்க அவரை நல்லா சேவிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தேவையான எல்லாம் நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களையும் அவர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ போனீங்கன்னா அவர் என்ன உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு அவரும் போயிடுவார். அப்ப நாம அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வேதத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். குடும்பத்தின் சூழ்நிலை அவர் அதான் கீழ்ப்படியக்கூடிய இருதயம்னா அதுதான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கக்கூடிய இருதயம்னா அதுதான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 19 அதுலயே 29:19 அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும், இப்படி செய்யாம தன்னுடைய ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டத்தின்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நினைப்பு இதுதான், நான் பண்ண ஆண்டவர் ஓகே சொல்லிடுவாரு, நான் பண்ணனா கர்த்தர் மன்னிச்சிடுவாரு, கர்த்தரை விட்டுருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னா கண்டிப்பா அவர் உங்களை மன்னிக்க சித்தமாயிரார். கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஒரு ஒழுங்குல தான் வந்துட்டு இருக்கும். எல்லாமே ஒரு ஆர்டர் இருக்குது. நான் பாட்டுக்கு அதான் சொல்றேன், நம்மளை பார்த்தா அந்த வசனமே சொல்ல, அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும், நீ ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கேட்டும் தாகத்தின் நிமித்தம் அல்லது சூழ்நிலை நிமித்தம் அல்லது சந்தர்ப்ப எனக்கு அப்படித்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்க மன விருப்பத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டத்தின்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க ஆமா சித்தமாய். நீங்க நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம். துணிகரம் சில நேரங்கள் ஆண்டவர் சமூகத்துல ஈடுபடாது. சரியா? பாவ மன்னிப்புங்கிறது சில காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் மன்னிப்பாரு. சொல்லியும் பார்த்தும் நீங்க தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிட்டு வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், நீ கீழ்ப்படியணும் சொல்லி கர்த்தர் எச்சரிச்சும் நீங்க கீழ்ப்படியாம அதன்படியாகவே இருந்து ஆண்டவர் என்னையும் இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார்னு சொல்லி நீங்க நடக்க முற்பட்டா கர்த்தர் மன்னிக்க சித்தமாயிரார். எச்சரிக்கிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வசனத்துக்கு அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்றாரு அவர்களை மன்னிக்க சித்தமாயிரார். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்.
கர்த்தர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? எல்லாரும் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன். அப்ப வசனத்துக்கு நடுங்கி செவி சாய்த்து அதன்படி செய்கிறவனுக்கு 1000 தலைமுறை வரை இரக்கம் செய்கிற தேவன் அவர். 1 2 அல்ல, ஆனா எதிர்த்து நிக்கிறவன 2ஆம் 3ஆம் தலைமுறை வரை ஆமா அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர். நாம சத்தத்துக்கு செவி சாய்த்தா 1000 தலைமுறை. ஆபிரகாம் அன்றைக்கு என்னது வசனத்துக்கு செவி சாய்த்ததுனால ஆபிரகாம் பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் 1000 தலைமுறைகளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திர. அதனால ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி இன்னைக்கு அவர் வைத்திருக்கிற ஆபிரகாமுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவன் இன்னைக்கு எல்லாம் வாக்கு பண்ணதெல்லாம் இன்னைக்கு ஏன் சுதந்திரமாய் கர்த்தர் வச்சிருக்காருன்னா, கர்த்தர் ஆபிரகாமை கீழ்ப்படிஞ்சான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது. அதனால தான் தலைமுறை தலைமுறை தாண்டி இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா நம்முடைய மாத்திர அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 20. அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காத கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அவனை புறம்பாக்கி போடுவார். அப்ப 24 வாசிங்களே. நேரம் 24. இந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் எப்படி செய்தார் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றினதற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள். அதற்கு அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேற ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை பணிந்து கொண்டு படியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சரி ஏன் மற்ற ஜனங்களா சொல்லுவாங்களாமா, ஏன் இவங்களுக்கு எல்லாம் அப்படி நடந்தது, ஏன் இவங்களுக்கு ஆண்டவர் ஆராதிக்க போற ஜனங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி கேட்கும்போது அங்க சொல்றாங்க, அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாம நம்ம தெரியாம வழிவிலகி தன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம அவர் எச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளை செவி சாய்க்காம தன்னுடைய இஷ்டத்தின்படியான சில தீர்மானங்களை எடுத்ததுனால கர்த்தர் அந்த தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணினான். அல்லேலூயா. அப்ப நாம நினைக்கிறோம் என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் என்ன வச்சு பண்ணிக்குவாரு அப்படின்னு அல்ல. கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கையின் வசனங்களுக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்கும் போதுதான் ஆசீர்வாதங்களும் நாம் வைத்திருக்கிற மேன்மை. ஏன்னா அதான் சொல்றாரு, 2 கோத்திரத்தை உங்களுக்கு சுதந்திரிச்சுட்டு 40 வருஷம் நடத்திட்டு இவ்வளவும் பண்ணிட்டு நான் சொல்றேன், இன்னும் நீங்க என்ன பண்ணல. 29:3 வாசிக்கலாமே. 29:3. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டோம். நடத்தினதெல்லாம் உணர்ந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி போட்டு அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்காம இருக்கிறோம். யாருன்னு கேட்டா நானா அப்படின்னு கேக்குறீங்களா? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்களேன், கண்ண மூடி ஆராய்ஞ்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு பைபிள் படிக்கிறோமா? கர்த்தருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறோமா? அவர் எச்சரிச்சா அதிலிருந்து நீங்கிறோமா? அவர் உணர்த்தப்படும் போது அந்த காரியத்துக்கு நாம் விலகி இருக்கிறோமா? அவருக்கு பிரியமில்லாத வழியில போறோமா? ஆராய்ச்சி பாருங்க. நாம தான் அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நீக்கி நீங்கள் சுத்திகரித்து கொண்டு அடுத்து 30வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். 1வது வசனம் வாசிக்கலாம். 1. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களை எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு
எல்லாம் நீ நான் இன்று உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் செய்ய நீ செய்யும் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் நீ ஆராய்ஞ்சு பார்த்து நீ ஆண்டவர் பக்கம் திரும்பினா எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சு மனதிறங்கி உன்னை திரும்ப எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி 6வது வசனம் வாசிக்கலாமே. உன் தேவனாகிய கர்த்தரின் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தையும் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்தசேதனம் பண்ணி அவர் சொல்றாரு பாருங்க, நீ மனம் திரும்பி, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் அகற்றி விட்டு நீ தேவன் பக்கம் திரும்ப நீ கீழ்ப்படிய வந்தேனா. 6வது வசனம் வாசிக்கலாம். அதுல 10வது வசனம், தேவனாகிய கர்த்தருடைய செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. 2வதும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட தேசத்துல இன்னைக்கு உங்களை சுதந்திரமாய் வைக்கிறது போல திரும்பவும் உங்களை என்ன பண்ணுவாரு, சந்தோஷமாய் சமாதானமாய் உங்க இருதயத்திலேயே அந்த நுனித்தோலை நீக்கிவிட்டு தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு உங்களுடைய வசனத்தை உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது கர்த்தர் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு டெய்லி நீங்க அதை கடைபிடிக்க, நியாயப்பிரமாண அந்த வார்த்தைகளை, நியாயப்பிரமாண வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கவும் அதை கடைபிடிக்கவும் நீங்கள் தீவிரம் காண்பிக்க வேண்டும். எப்பவும் போலத்தான் சண்டே மட்டும் எடுத்து வரக்கூடிய நபர்களாக இல்லாதபடிக்கு அனுதினமும் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ஜீவன். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை பக்கமாய் சேர்க்கக்கூடியது. தேவன் பக்கமாய் உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் வாசிச்சு அதன்படி நீங்க வாசிக்கத்தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாசிக்கதான் கர்த்தர் உங்களை பேச ஆரம்பிப்பார். நான் ஒரு நாள் சொன்னேன்ல, ஏன் வேதத்தை வாசிக்கணும், 1ஆம் தேதி சொன்ன நினைக்கிறேன், அப்படித்தானே? ஒருத்தர் கேட்டார் ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு. நான் சொன்னேன் என்னன்னு, கர்த்தர் உங்களுக்கு கூட பேசணும்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் ஆபிரகாம் வாசிச்சாரா, ஈசாக்கு வாசிச்சாரா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கர்த்தர் சொன்னாரு, அவங்க கூட நான் பேசிட்டு இருந்தேன், உங்க கூட நான் பேசணும்னா வேதத்தை தான் வாசிக்கணும். அப்போ ஆபிரகாமோடு ஈசாக்கோடு கர்த்தர் பேசி கொண்டிருந்தார், அதனால அவங்க வேதத்தை வாசிக்க வேண்டிய தேவையில்லை. உங்க கூட கர்த்தர் பேசணும்னா வேதத்தை வாசிச்சு தான் ஆகணும். அப்ப கர்த்தர் உங்க கூட பேசணும்னா அப்பதான் கர்த்தர் நல்லது எது கிட்டது எது, இதுல இதுல போகாத, இதை இது செய்யாத அப்படிங்கிற சத்தத்துக்கு எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு இடைபட வேண்டும் என்று சொன்னா நீங்க கர்த்தருடைய வேதத்திலே அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது வாசிக்கணும். அதை கை கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் விரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அதிலே 11வது வசனம் வாசிக்கலாம். 11, உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன்ல, இந்த கற்பனைங்கிறது ரொம்ப கஷ்டமானதோ தூரமானதோ மறைபொருளானதோ அல்ல. அடுத்த வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவர் யார் என்று நீ சொல்லத்தக்கதாய் அது வானத்திலும் அல்ல. ஐயோ ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டங்க, போய் 8 வரல கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அது வானத்துல எல்லாம் இல்ல. அப்புறம் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவர் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தும் இல்ல. அவர் சொல்றாரு, நீ கதை சொல்லுவியல்ல, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க,
ரொம்ப வேலையா இருக்குதுங்க, அதை போய் படிக்கவே முடியாது. எங்க போய் படிச்சுட்டு வரணும்? எங்க வானத்துல ஏறி படிச்சுட்டு வர முடியுமா? அந்த கடலை தாண்டி போய் எட்டு வர முடியுமான்னு சொல்லி நீ சாக்கு போக்கு சொல்ற தூரத்துல எல்லாம் இல்ல. அந்த தேவனுடைய வசனம் எங்க இருக்குது அப்படின்னா, அடுத்த வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதுங்க? உங்க வாயிலும் உங்க இருதயத்தில் இருக்குது. ஐயோ எங்கேயோ இருக்குது, ஐயோ எங்கேயோ தூரத்தில் இருக்கு, அது என்னால பண்ண முடியாத காரியமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, இப்போ ரொம்ப ரொம்ப லகுவாக்கி வச்சிருக்காரு. அது உங்க வாயிலும் உங்க இருதயத்திலும் தான் இருக்குது. நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல. அது உங்களுடைய முழு மனதோடு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது சிம்பிளான காரியம். அந்த வேதம் என்பது தேவன் அவ்வளவு இலகுவாக்கி எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, எல்லாரும் விளங்கித்தக்கதாக அது ரொம்ப சிம்பிளாக்கி உங்க கரத்திலும் உங்க வாயிலும் உங்க இருதயத்திலும் கத்த வைத்திருக்க. அதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும். அதை நீங்க செய்யத்தான் அது வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அது அப்படியே 15 வசங்க. 15 இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு எதுக்கு கற்பிக்கிறாரா? அவர் எதுக்கு திரும்ப படிங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப வேதத்தை வாசிக்க சொல்லி எதுக்கு சொல்றாருன்னா, நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் கற்பிக்கிறாரா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு, நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வாசிச்சாதான் பிழைக்க முடியும். நான் வாசிச்சாதான் தேசத்துல பெருக முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த கட்டளை. அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளாக்கி ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்க மாட்டேன், இந்த தேவனை ஆராதிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் என் தேவன் தரணும். நம்ம என்னது, இந்த வேதத்தை வாசிக்க மாட்டேன், இந்த தேவன்கிட்ட முட்டு மடக்க மாட்டேன், ஜபிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் இந்த தேவன் தரணும், ஆனா இவரை வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு என்னது கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாசிக்க ஆரம்பிச்சீனா நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால வேதத்தை வாசிக்காத ஆசாமிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இன்று முதல் நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள், அவருடைய கற்பனைகளை வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய சிந்தைகளை கர்த்தர் திருப்புவார், உங்களுடைய எண்ணங்களை அவர் மாற்றுவார். உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக அழைத்து வந்தவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கையில வர முடியும். நீங்க சாடிட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு ஆண்டவர் பெரிசா பண்ணிட்டு இதுலையும் மேலானவர்களை நீங்க செய்யும்படியாக கர்த்தர் திட்டங்களையும் தீர்மானங்களை வைத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். கொடுத்தது கொஞ்சம், கொடுக்காதுன்னு கையளவில் நிறைய வச்சிருக்காரு. கற்றது கைமண் அளவுங்கிறது போல உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்குறித்து தான் உங்க கையில அழைச்சு கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சா, இல்லாட்டினா ஊறுகாய் தொட்டு இப்படி பண்ணிட்டு போற மாதிரி தான் போயிட்டு இருக்கணுமே தவிர மேலான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. நீங்க இப்ப வச்சுக்கிறது எல்லாமே ஆண்டு வச்சிருக்கிற கிருபையில வச்சிருக்கிற கொஞ்சமா கொடுத்துருக்காரு. இன்னும்
அதான் 2.5 கோத்திரம் தான் இன்னைக்கு சுதந்திரிக்கப்பட்டிருக்குது. இன்னும் 9.5 கோத்திரம் நம்ம சுதந்திரமாய் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மேலானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்கள் என்னுடைய கட்டளையை கை கொள்ள ஆரம்பியுங்கள். 17 வசனம் வாசிக்கலாமே. 17. நீ கேளாதபடிக்கு மனம் பேதலித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து, வேற ஆசை வச்சுட்டு வேற தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களை சேவிப்பேயானால், நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களை சேவிப்பாயானா, உன் மனசு போனபடியெல்லாம் நீ போயிட்டேனா, கர்த்தருடைய வசனத்தை விட்டு நீ மாறி என்னுடைய இஷ்டத்துப்படி நீ செய்ய தீர்மானிச்சு நீ போயிட்டேனா, அடுத்த வசனம், நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு, ஆமா, இதுவரை கொண்டு போயிட்டு தப்பி தவறி நீ அங்க அந்தகம் போயிட்டீனாலும் நீ அங்கே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீ இருந்தேனா, நீங்கள் சுதந்திரிக்க போகிறது யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாய் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அடுத்த வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவருடைய கற்பனையின்படி வளர்ந்து அவர் கற்பனையின்படி வாழ்ந்து அவர் வைத்திருக்கிற ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆமா, ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா கற்பனையின்படி வாழ வேண்டும். கற்பனையின்படி வாழணும், கற்பனையை படிக்கணும், கற்பனையின்படி ஃபாலோ பண்ணணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க செவி சாய்த்தா மட்டும்தான் கர்த்தர் இந்த உடன்படிக்கை இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சும்மா கொடுக்கல, 40 வருஷம் நடத்திட்டு வந்து 2.5 கோத்திரத்தை சுதந்திரமா கொடுத்து அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனி உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னா, இதுவரை நடத்தினதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா என்னுடைய கற்பனையின்படி நீ வாழ ஆரம்பி. இதுவரை நீ என்ன பண்ணிட்ட, எப்படி சொல்றாரு அவரு, இதுவரை நான் உன்னை நடத்திட்டு வந்தேன், இருந்தும் நீ கண்ணார கண்டும். 4வது வசனம் வாசிக்கலாம். 29:4. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஏன்னா நீங்க கற்பனையின்படி வாழவில்லை, அதனால் உணரத்தக்க இருதயத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. நீங்க எப்ப நீங்க கற்பனையின்படி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். அதான் தாவீது கேட்டார், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகம் உள்ள கர்த்தரோடு கூட உறவாடக்கூடிய ஒரு இருதயத்துக்கு பேர் தான் உணர்வுள்ள இருதயம். பாவம் செய்யும் போது அப்படியே மனசு வலிக்கும், தப்பு பண்ணும்போது அப்படியே அந்த ஒளிச்சு கொள்ளும், அப்படியே ஆண்டவரே உங்களை விட்டு தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்க சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம். அந்த இருதயம் இல்லாமத்தான் இன்னைக்கு தன்னுடைய இஷ்டத்தின்படியாக வாழ தீர்மானிச்சு உணர்வுள்ள இருதயத்தை இழந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் விரும்புகிறாரு, இந்த உணர்வுள்ள இருதயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீயோ நன்றி இல்லாதவனாக, நீயோ உணர்வு இல்லாதவனாக உன்னுடைய இஷ்டத்தின்படியாகவே வாழ். ஏன்னா எல்லாம் என்னால் வந்தது, எல்லாம் நான் கொடுத்த கிருபை, நான் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு எனக்கு எதிராக நிற்காதபடிக்கு உன் இருதயத்தை மாற்றி என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிற. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க என்ன விருப்பப்படுறீங்க எங்க ஆசை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க அப்பா. இந்த ஆசையின்படியாய் ஆஸ்வதிக்க விரும்புறீங்க. நாங்க சுதந்திரிக்க போகிற தேசத்துல சுகமாய் செழித்து சந்தோஷமாய் ஆண்டவரே நிம்மதியாய் வாழ நீங்க திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறீங்க.
அதுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதுவரை நான் எல்லாம் பெற்றுக்கொண்டோம், எல்லா நன்மைகளையும் ஒருத்தர் பெற்றுக்கொண்டோம். நான் என் இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டேன். உமது விருப்பத்தை நம்ம நிறைவேற்றாம, வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, சபைக்கு கடந்து வராம, மீட்டிங்கு கடந்து வராம, நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு என்னுடைய இஷ்டத்தின்படியாகவே வாழ்ந்துட்டேன்ப்பா. உணவுள்ள இதயத்தை கொடுங்க. ஆலயத்துக்கு வரும்போது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். உன் ஆலயத்துக்கு வரும்போது நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன். நான் உலகத்தில் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை தோய்ந்து போய் விடுகிறேன். நான் ஆலயத்துக்கு வரும்போது வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. இந்த உயிர்ப்பிக்கிற இடத்துக்கு வர முடியாதபடி சத்துரு கொண்டு வரக்கூடிய சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களை உணர்வுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுங்க. தாகமுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுங்க. தாகம் தீர்க்கிற தண்ணீர் இடத்துல ஓடி வரக்கூடிய ஜனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் இந்த நாளில் வேறுபடுத்தப்படுவதாக ஆண்டவரே. எல்லா தேவையில்லாத குழப்பங்களும், தேவையில்லாத கவலைகளும், தேவையில்லாத வேலைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவ தண்ணீராய் இருக்கிற அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்து ஜீவபானத்தை பெற்றிக்கொண்டு தாகமெடு தீராத ஜீவ தண்ணீரை பருகிக்கொண்டு தொடர்ந்து வாழ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆம்.